வன்முறை நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு தொகுதியிலே 1,00,000 ஓட்டுகளை இவங்க திருடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக ராகுல் காந்தி ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ணாரா இல்லையா? அப்படி ஆதாரப்பூர்வமாக போட்டதற்கே, அதுவும் எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டா வச்சு போட்டதுக்கே ராகுல் காந்திக்கு எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் அனுப்புனாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட நோட்டீஸ் எதற்காக ராகுலை போலவே வெளியிட்டு அனுராக் தாக்கூருக்கு அனுப்பப்படவே இல்லை? ராகுலுக்கு மட்டும் நோட்டீஸ் அனுப்புவீங்க, அனுராக் தாக்கூருக்கு நோட்டீஸ் அனுப்ப மாட்டீங்களா? அப்போ எலெக்ஷன் கமிஷன் ரெட்ட நிலைப்பாடு எடுப்பது அம்பலப்பட்டு போதா? ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை ஓட் ஜோரின்னு சொல்லி அம்பலப்படுத்தின உடனேயே டிக்ளரேஷன் ஃபார்மில் கையெழுத்து போட்டு கொடுங்க, உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தா மட்டும்தான் ராகுல் காந்தியுடைய புகாரை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், இல்லை என்றால் அவர் தேச மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை பண்ணீங்களே, அது போன்ற அறிவிப்பு ஏன் அனுராக் தாக்கூர் பண்ணல? அனுராக் தாக்கூரும் 6 தொகுதியில, ராகுலாவது 1 தொகுதி, இவர் 6 தொகுதியில முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்தி விட்டுருக்கிறாரு. அப்ப அனுராக் தாக்கூரும் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுத்தால் மட்டும்தான் நாங்கள் அவருடைய குற்றச்சாட்டை விசாரிப்போம், இல்லை என்றால் அவர் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரே ஒரு அறிக்கையை கூட ஏன் தேர்தல் ஆணையம் வெளியிடல? அப்ப உங்களுடைய கள்ள கூட்டு அம்பலப்பட்டு போது பாருங்க. இது மட்டும் இல்லைங்க, ராகுலுக்கு எதிராக தேர்தல் ஆணையத்துடைய சமூக வலைதளம் பக்கம் எல்லாம், அதாவது ஏர் இந்தியா ரேடியோ கூட விடல, தலைமை தேர்தல் ஆணையமாக சென்னையில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், அதே போல் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், எல்லா தேர்தல் ஆணையமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகுல் காந்தியுடைய ஃபோட்டோ போட்டு இவர் சொல்கிற கருத்து மிஸ்லீடிங் அப்படின்ற ஒரு ஃபேக்ட் செக்கப் பண்ணியிருந்தாங்க, மிஸ்லீடிங்கிற ஃபோட்டோவை பகிர்ந்துருந்தாங்க. அந்த மாதிரி ஏன் அனுராக் தாக்கூருக்கு ஃபேக்ட் செக் பண்ணலை? ஏன் அனுராக் தாக்கூர் போட்டதை மிஸ்லீடிங் அப்படின்னு சொல்லி போடலை? உச்சநீதிமன்றத்தில் இறந்தவங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி நீதிபதிகள் சொன்னது இருக்கு. அதே மாதிரி இறந்தவர்களை கூட்டிட்டு போய் நிப்பாட்டினாங்கல்ல, அப்படி நிப்பாட்டினப்ப இதெல்லாம் அவங்க டிராமா பண்றாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுச்சுல, அதே மாதிரி டிராமா அப்படின்ற வார்த்தையை எதற்காக அனுராக் தாக்கூருக்கு மட்டும் இந்த தேர்தல் ஆணையம் பயன்படுத்தவே இல்லை? அப்போ பாஜகவோட எம்பி குற்றச்சாட்டு வச்சா இவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஆனா அதுவே ராகுல் காந்தி வச்சா மட்டும் இவங்க எந்தெந்த வழியிலெல்லாம் ராகுல் காந்தியை அவமானப்படுத்த முடியுமோ, சிக்கலை ஏற்படுத்த முடியுமோ, எல்லா வழியும் இவங்க பயன்படுத்துவது யார் சொல்லி? பிரதமர் மோடி சொல்லி தானே நீங்க பண்றீங்க. உங்களுக்கு சுதந்திரமான தன்மை என்பது இல்லை அப்படின்றத இந்த அனுராக் தாக்கூர் விசஸ் ராகுல் காந்தி விஷயத்திலேயே அம்பலப்பட்டு போதா இல்லையா? அப்ப அனுராக் தாக்கூர் வெளியிட்ட அந்த பட்டியல் என்பது பிரதமர் மோடியும் அம்பலப்படுத்துது, பாஜக கட்சியை அம்பலப்படுத்துது, இவங்க காப்பாற்ற நினைக்கிற தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்துது.